நிரப்பும் என் பாத்திரம் தேவா வந்தேராத்மராகம் தீரையா வரகாரும் தந்த என்னை கோசியும் நிரப்பும் நிரப்பி நிறைவாக்கியும். ஆமாண்டவரே, தெய்வ மனிதர்கள் தெய்வாவினாலே வார்த்தைகளை பேசினார். அவைகள் கடைத்துக் கொள்வது, சேர்த்து நீதியை படிப்பதற்கு, எந்த நற்கிரியை செய்வது தகுதிப்படுத்தக்கூடிய இந்த வகையிலே நம் உமக்குள்ளாக பக்குவம் அடைய தகுதிப்படுத்த ஆண்டவரே உம்மை தரிசித்து, ஆண்டவரே எங்களோடு பெரியவர், எங்களுக்கு தருகிறவர், பலனை தருகிறவர், சத்துவத்தை கொடுக்கிறவர், நாங்கள் எல்லாவற்றிலும் காத்திருந்து புதுவரை பெற்று உலகத்திலே வாழ்வோம் என்ற விசுவாசத்துக்குள்ளாக உறுதிப்பட தொடர்ந்து வருகிற வளர ஒவ்வொரு காத்துக்கொள்ளும். அடியை மறைத்துள்ளும் ஏற்ற வார்த்தையை நாம் ஊற்றம் நீ நிரப்பி வாராகத்தன் போஷித்திற்கு நிரப்பம் நிரப்பி நிறைவாக்கி ஆண்டவரே நிலை நிறைவாக்கிறது உடைய பிள்ளைகள் நிறைவாக காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு வரலாம் திருமையில் பரவத்தனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நாமத்தினாலே வாழ்த்துகிற தெய்வ சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்ச்சியாக நாம் இந்த இரண்டு நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவை குறித்தும் அது மேலே மக்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்தும் இந்நாட்களிலே ஆண்டவருக்குள்ளாக மறுமலர்ச்சி அடையபடியான வாழ்க்கையின் அனுபவத்துக்களை நடத்தபடியான வழியில் கர்த்தர் நடத்துவார்கள். இந்த காலையிலும் நம்மோடு கூட கர்த்தர் அமிதமாக இடைப்படுவார்கள். உலகத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்து நீங்கள் பழகி பெறுங்கள் என்று சொன்னார். அதனை வெவ்வேறு இனத்தாரை ஆண்டவர் படைக்கிறது. அப்படி இருக்கிற வரையிலே உலகத்திலே இனங்கள் உருவானது. உருவாகிற வரையிலே எல்லோருக்குள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமே இயேசு சொந்தம். கிறிஸ்துவ மட்டுமே தேவாலயத்திலே ஆராதிக்கிற உரிமை. கிறிஸ்துவ மட்டுமே எல்லா இடங்களிலும் அவருக்கு பேச முடியாத உரிமை, கேட்க முடியாத உரிமை. எந்த ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிலர் இந்திய நாட்டிலே கடினமான வகையில் வாழ்ந்து கொள்வார்கள். அது வாழ்ந்து வருகிற கட்டங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு மனிதன், விதமாக பவுல் கிறிஸ்தவருடைய விசுவாசிகளையும் ஊழியர்களை துன்பப்படுத்தினாரோ அதே விதமான வகையிலே துன்பப்படுத்தின ஒரு மனிதன். அவர் யார்? இந்தியாவின் அப்போஸ்தலர் சாது சுந்தர். சாது சுந்தர் கல்லூரியில் படிக்கிற காலங்களிலே கல்லூரி மாணவர்கள் நடக்கும் ஊழியர்கள் கைப்பிடியில் கொடுத்து ஆண்டவர் சொல்லுவார்கள். அப்படி சொல்லவில்லை, துன்பப்படுத்துவார்கள். வேதாந்தத்தை பிடித்து அதை எரித்து விட்டுவார். இப்படி இருக்கிற வரையில் எவ்விதமாக பவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி சபையை கலைத்து ஊழியக்காரரை துன்பப்படுத்தினாரோ அப்படி துன்பப்படுத்துகிற வரையிலே கர்த்தர் அவரை பிடித்தார். பிடிக்க அவர்களுடைய மனதிலே அமைதியிலே சமாதானம் என்ற வேலையிலே கர்த்தர் தண்டிக்கிற வகையிலே நீர் யாரை என்று கேட்க அதே விதமான வகையிலே சாது சென்ற செய்தமான கர்த்தருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக ஊழியக்காரர் விரோதமாக பார்ப்பு செய்திருக்கிறாரே அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் அவரை இவ்விதமாக பவுலை சந்தித்தாரோ அதே விதமாக இவரை சந்தித்து இவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் வருகிற பெரிய சவால். அந்த சவால் மத்தியே அவருடைய குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கிறிஸ்துவாக மாறியது. ஒரு நாள் பல முறை எச்சரிக்கை கொடுத்தும் வந்து செய்ய முடியல. அவருடைய மாமா அவருக்கு பால்ல விஷயம் கலந்து கொடுத்தார். அதை குடித்தார். குடித்த பின்னாலும் கூட அவருக்கு ஒன்றும் ஏற்படவில்லை. காரணம், அவர் முந்தி விசுவாசம் இல்லாத வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ மக்களையும் ஊழியர்கள் எதிர்த்தார். ஆனால் இயேசுவை வந்த பின்னாலே இந்த விஷயம் கலந்த பாலை குடித்த பின்னாலே அவர் அதில் என்ன கலந்து ஒன்றும்
விசுவாசம் அவர் ரட்சித்தது, அந்த விசுவாசம் அவரை வாழ வைத்தது. தொடர்ந்து விதமாக அந்த விஷயத்தை எடுத்து பின்னால் வாழ்கிற வாழ்க்கை பார்த்து அவர்களுக்குள்ளே பெரிய சவால், ஆச்சரியம். ஆகவே தொடர்ந்து இந்திக்குள் இருந்து கொண்டு வந்தீர்களே, அங்கிருந்து நேரே என்ன தெரியுமா, இமயல் மலை பகுதிக்கு அவன் சென்று விட்டான். ஆண்டவருக்கு தெரிவிக்கும்படியான இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருமான எல்லைகளை தாண்டி நம்பிக்கை வைக்கிற விசுவாச வாழ்க்கை அது நமக்குள்ளே இருக்கு. நமக்கு கொடுக்கிற கலை எல்லைகளை தாண்டி நம்பிக்கையாய் அங்கீகரித்தார். அந்த விதமான ஒரு நிலையிலே வேத வசனம் கேட்பதற்கோ சுவிசேஷத்திற்கோ எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரை அறிய வேண்டும். இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய நிலை முதலாவதாக இந்த மக்கள் நிலைகளை பார்க்கிறதாலே தடைகளை உடைக்கும் உன்னதர், அந்த உன்னதர் ஆராய்க்கிற மக்கள் அவர் விதமாக வாழ்ந்த காலங்களே இவர்கள் பல சூழ்நிலைகளை அடிமைகளாக கொண்டு போகிறார். எகிப்தியர் அடிமைகளாக இருந்தார்கள், பாபிலோனியர்களாக அடிமைகளாக கொண்டார்கள், அசிரியர்கள் அடிமைகளாக கொண்டு போனார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அடிமைகளாக இருந்த காலங்களிலே ஆண்டவர் அவர் தடைகளெல்லாம் மாற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு உன்னதமான விடுதலை தருகிறார். ஆகவே தடைகளை உடைக்கும் உன்னதர். அதற்காக என்ன செய்ய ஒரு மனிதன் எடுத்துள்ளார். அந்த மனிதன் யார்? கோரேஸ் ராஜா. கோரேஸ் ராஜா ஆண்டவரை அறியாத ஒருவர், பண்ணப்பட்ட தேசத்தில் இல்லாத ஒரு மனிதன். சுவிசேஷம் என்றாலே என்ன என்று தெரியாது. இவர் ஆதியும் அந்தமானவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர். இவருக்கு அறியாத இவரை ஆண்டவர் என்ன செய்ய தெரிந்து கொள்கிறார். ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், என்னை தெரிந்து கொண்டது மக்களே அவருக்கு அழைப்பு, அந்த உன்னதமான பணியை செய்யபடியான அந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்விலே நடத்துகிறார். அப்படி நடத்துவது நோக்கமே இந்த மனிதனை கொண்டு நிச்சய மீட்பரின் செய்தியை கொடுக்கிறார். நிச்சய மீட்பரின் செய்தியை கொடுக்கிறார். இந்த நிச்சய மீட்பரின் செய்தி என்ன? தன்னுடைய மக்கள் பாவங்கள் செய்தாலுமே அவளை மன்னித்து அவர்களை விடுவிக்கும்படியான வகையிலே இரக்கம் காட்டுகிறார், தயவு காட்டுகிறார். அதுதான் அவர்களுக்கு இருக்கிறது பார்க்கும். அவருக்குள்ளே நிச்சயமான ஒரு தயவு என்ன என்றால், தன்னுடைய மக்கள் மத்தியிலே அவர்களுக்காக இரக்கம் காட்டி அவளை மீட்டெடுக்கும்படியான வகையிலே மீட்டெடுக்கும்படியான வகையிலே காரணமே ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நீ காண்பிக்கிற இடத்துல சுதந்திரமாக கடவே. வாக்கு தந்த தேசத்தை ஆபிரகாம் கொடுப்பது மட்டுமில்லாமல் அவளுக்கு பின்புற சந்ததியும் சுதந்திரித்து வாழ வேண்டும். அதான் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர்கள் அந்த இடத்துல இல்லை. ஆகவே அந்த மக்கள் அடிமைகளாக இருக்கிறவர்களே கோரேஸ் ராஜாவை கொண்டு அந்த மக்களை மீட்டெடுக்கின்றார். மீட்டெடுக்கும் போது, நான் மீட்டெடுக்க விடால் நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லுகின்றார். இப்படி மனம் திரும்ப விருந்தாலும்தானே அந்த மக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி சமாதானம் ஏற்படும். இயற்கையும் கைப்பொழுது மலைகளெல்லாம் கைப்பற்றிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்ற வேளையிலே அப்படி வருவதினாலே இஸ்ரவேல் மக்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அவர் மகிமைப்படுகிற சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த மக்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். அழைக்கிற ஆண்டவர், மீட்கிற ஆண்டவர் அவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகி அந்த உறவு ஆண்டவருக்குள்ளாக நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்று நீ சொல்லுவதை பார்க்கணும். ஆகவே கோரேசை கொண்டு கர்த்தர் தன்னுடைய மக்களுக்காக பிரியமானதை செய்வேன் என்று சொன்னார். அப்படி சொல்லுகிறதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். அந்த ஒரு நிலை அவருக்குள்ளே வந்தால் மட்டுமே இங்கே ஒரு மீட்பு கிடைக்கும்.
ஆகவே இந்த நித்திய மீட்பின் செய்தியை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாகவே கோரேஸ் ராஜாவுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் போய் வழியை ஆயத்தப்படுத்துவேன், நீ பேச வேண்டும் சொல்லுவேன், நீ போய் என் மக்களிடத்தை இதை செய்ய வேண்டும். இந்த மீட்பின் செய்தியை இஸ்ரவேலுக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் கோரேஸ் ராஜா கொடுப்பதைப்பார். தெய்வீகத்தின் செயல். ஆனா மக்கள் வாக்குத்தத்தின் மக்களாக இருப்பதனாலே தொடர்ந்து காத்துக் கொள்கிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கை கர்த்தர் நினைக்கிறார். ஆகவே அவர் பின்புற சந்ததியும் அதிலே வாழ்வார்கள். ஆபிரகாம் கொடுத்த அந்த காரியம். அவர் மீட்பர், சிருஷ்டிகர்த்தர், எல்லாத்திலுமாக அவர் சாயல சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். அதே வண்ணமாக கடவுளுக்குள்ளான வகையில் எல்லாவற்றிலும் அந்த மக்கள் செயல்பட்டு வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். அப்படி சொல்லுகிற இந்த மக்கள் மத்தியிலே கர்த்தரை எல்லா காலத்திலும் சிந்தித்து செயல்படும்படியாக பார்ப்போம். என்ன, நீ வாழ்கிற இந்த உலகத்திலே எல்லோரும் பொய்யரே. அவர் ஆராதிக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம் அல்ல. அவர்கள் எவ்விதமாக இருக்கார்களோ அதே விதமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் விடுதலை பெறும்படியாக என் தாசனாகிய கோரேஸ் ராஜாவை செய்கிற இந்த காரியங்கள் எல்லாமே நான் கொடுக்கிற செய்தி என்று ஒரு ஊர்ஜிதம் அங்கே கொடுக்கப்படுகிறது பார்க்கிறோம். அப்படி ஊர்ஜிதமான செய்தியை கொடுத்து தெய்வீகத்தின் எல்லா திட்டங்களிலும் அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கோரேஸ் ராஜா என்னுடைய மெய்ப்பன். கோரேஸ் ராஜா என் மெய்ப்பன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 20 வாசிக்கிறோம்ல, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கா, நான் தாட்சி. அவர் என்னை புல்லுள்ளே வைத்து அமர்ந்த என்னை கொண்டு போய்விடுகிறார் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாகவே அமைதியில்லாத இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த மக்களுக்கு ஒரு மெய்ப்பனை உருவாக்கி அமர்ந்த தண்ணீரை இவருடைய வழிநடத்தபடியான ஒரு செய்தி இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். ஆகவே அந்த ராஜா மெய்ப்பனாக இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன், அறியாத மனிதன், சத்தியத்தை குறித்து அதிலே வளர்ந்த ஒரு மனிதன் அல்ல, விசுவாசத்தில் வாழ்ந்த மனிதன் அல்ல. ஆனால் கர்த்தர் அவரோடு பேசுகிறார், அவன் கீழ்ப்படுகிறான். நான் உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி அவனை கொண்டு இவ்விதமாக உருவாக்கி வாழெடுத்த பட்டணத்தை கட்ட வேண்டும். இடிந்து போன தேவாலய தெருவு அஸ்திவாரப்பட்டு கட்ட வேண்டும். அது இந்த ராஜாவின் காலத்தில் நடக்கிறது. இந்த ராஜாவின் காலத்தில் நடக்கிற இந்த காரியங்கள் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிறீர்கள். அந்த கோரேஸ் ராஜா காலத்தில் தான் அந்த பாழடைந்த இஸ்ரவேல் பட்டணம் திரும்ப கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். மதில்கள் இடிந்ததை திரும்ப கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். தேவாலயம் இடிந்ததை திரும்ப கட்டுப்படியான வகையிலே கோரேஸ் ராஜா காலத்திலே நடந்தது என்று எஸ்ரா புத்தகத்திலே அங்கே நடந்த ஒரு சம்பவம். அப்படியே கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர் சொல்லுவதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆண்டவர் எல்லாமே மாறிக்கொள்ளார், அவர் வாக்கு மட்டும் மாறார். ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். மலைகள் விலகினால் பருவ நிலை பெற்றால் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் என்று உண்மையில் மனிதர் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எல்லாமே மாறிக்கொள்ளார். என் மேலே உங்கள் மேலே மனதுரை கர்த்தர் சொல்லுகிறதா, நான் சொன்னது மட்டுமே நிறைவாகும், நிறைவேறும், என் மக்கள் அனுபவிப்பார்கள், என் மக்களுக்கு சமாதானம் இருக்கும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே அந்த காரியம் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். நிறைவேற்றி அந்த மக்களுக்கு தேசத்தை கொடுக்கிறார். தேவாலயத்தை கட்டப்படுகிறது. நிறைவாக்குவதை பார்த்து அந்த மக்கள் எல்லோரும் தேவனுடைய உன்னதமான ஒரு பாதுகாப்பையும் உன்னதமான வல்லமையும் தேவன் அந்த மக்களை எவ்விதமாக விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை குறித்து பார்த்து இந்த மெஸ்ஸியா என்ற வார்த்தையை இந்த கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் அங்கே உணர்த்தி காண்பிப்பார். இவனும் இஸ்ரவேல் மக்களை மீட்க முடியாத வந்த ஒரு ரட்சகர். அது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட அவனா வரல, இவன் இஸ்ரவேலுக்கு ஒரு மெஸ்ஸியாவாக வந்தான் அப்படி என்று இங்கு ஏசியாவில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதனாலே அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வெற்றி கொடுப்பதை அவன் அதுக்கு சாட்சியா இருக்கிறான். அதை கண்டு இஸ்ரவேல் மக்கள் சாட்சியா இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்க எல்லா தேசமும் அந்த இஸ்ரவேல் மக்கள் விரோதமானவர்களும் காண்கிறார்கள். எல்லோருக்கும் அது சாட்சியா.
ஏன் தெரியுமா? அவங்க காண்கிறார்கள் என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன செய்தார் என்று அந்த மக்களை சாட்சியா இருந்து பார்க்கிறோம். இந்த சாட்சியில பார்க்கிறோம், இந்த ராஜா இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கப்படும் போது ஏறக்குரிய 14 தேசத்தை வென்று அந்த மக்களை விடுவிக்கிறது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ராஜா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் வாழ்க்கையை இருக்கும் பொழுது உலகத்திற்கே ஒரு ரட்சகர் அப்படி என்பதை இதில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாமும் வாழ்வதற்கு என்னை வழிநடத்தும்படியாக இயேசுவே என் வாழ்க்கையின் தலைவர், என் வாழ்க்கையின் நாயகன், என் வாழ்க்கையின் ரட்சகர், என் வாழ்க்கையின் மேய்ப்பர், அவர் எல்லாத்தையும் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே நான் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் ஹீரோ ஆகிய இயேசு எனக்குள்ளே வர வேண்டும். With Christ you are hero. Without Christ you are zero. அவர் இயேசு வரும்போது என்னை நான் ஹீரோ என்று சொல்லாமலேயே என்னை உயர்ந்த நிலை கொண்டு வைக்க கர்த்தர். அதான் கோரிசை பண்றோம். என்னையும் உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு இடம் கொடுத்ததினாலே அந்த கோரஸ் ராஜாவை எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஹீரோவாக ஆண்டவர் அமைத்து காட்டுவதை பார்க்கிறோம். அது பெரிய ஒரு சாட்சி. அது உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பு கொடுக்கபடியான ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் இங்கே நிலைநாட்டி அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்றுகிற இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி ஊழியக்காரனால் ஏவி கொடுக்கிற வார்த்தைகள் அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்தத்திற்கும், நீதி படிப்பதற்கும், என்ன நல்ல கிரியை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தக்கூடியது. ஆகவே ஊழியக்காரர் மூலமாக இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஊழியக்காரர் அல்லாத பல வருகிறார்கள். இயேசுவை வாசிக்க 44-45 பொய்யான திருக்கசில்வார் பேசுகிறார்கள். அவைகள் எதுவும் ஒன்று நிறைவாக இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் நாமத்திலே வருகிறவர்கள் எல்லாருமே சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். நான் அனுப்பினேன், நான் கொடுக்கிற வார்த்தை என் வாக்கு மாறாது. நான் சொன்னதை நிறைவேற்றும்படியாக இந்த பாத்திரத்தை பயன்படுத்துகிறேன் என்று கர்த்தர் பயன்படுத்தினார். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அந்த 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்டிருந்த பகுதி கொர்நேலியுவின் மனமாற்றம். கொர்நேலியுவின் மனமாற்றம். இந்த கொர்நேலி யாரு? இவன் ஒரு புறஜாதியை சேர்ந்தவன். அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் கீழே ஏறக்குறைய 100 போர் வீரர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்ன திறம் பார்க்கிறோம். அவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்கிறது. அவனுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற அந்த சிந்தை இருக்கிறது. அடுத்தது மற்றவர்களுக்கு உதவுகிற ஒரு மனிதனாக இருக்கிறது பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு இறங்கி எல்லா தேவைகளும் சந்திக்கிற ஒரு மனிதனாக இந்த கொர்நேலியு வாழ்கின்றான். இவன் செசரியாவில் இருக்கிறான். அதே வேளையிலே பேதுரு யோப்பா பட்டணத்தில் இருக்கின்றான். ஆகவே இந்த 2 பேருமே இவன் ஒருவன் தேவனுடைய சன்னதியில் தொழுது கொள்கிறான், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான், ஆண்டவருடைய காலத்தை அவர் ஆதரிக்கிறான். இந்த பேதுருவும் கூட அங்கே மேலறையிலே இருக்கிற வரையிலே கர்த்தர் இருவருக்கும் ஏற்ற நேரத்தில் ஒரே வேலையை தரிசனத்தை கொடுக்கின்றார். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆண்டவர் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால் என்னோடு யார் பேசுவார்களோ அவரையும் என்னையும் ஆண்டவர் ஒருமனப்படுத்துகிறார். அந்த ஒருமனை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் இருவரும் தேவசனை இருக்கிற வரையிலே கர்த்தர் இருவருக்கும் தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனால் தரிசனத்திலே இவனுக்குள்ளே தரிசனம் இருப்பதை அவன் புரிந்து கொண்டான் கொர்நேலியு. ஆனால் பேதுரு தரிசனத்திலோ அவனுக்கு குழப்பம். என்ன? வானத்திலிருந்து தூப்பட்டியிலே அப்படியே ஒரு இறைச்சி வருகிறது. அந்த இறைச்சி வருகிறது பாருகிற ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார் நீ அழித்து புசி என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே அதெல்லாம் அசுத்தமானது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை படித்து மறுபடியும். ஆகவே நீ காண்பது அசுத்தம் என்று
அதாவது சுத்தமல்ல, சுத்தமானது, நீ அடித்து புசி அப்படின்னு சொல்லுகின்றார். இப்படி சொல்லுகிற வகையிலே கர்த்தர் தரிசனமாக அங்கே கொர்நேலியுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்தை சொல்லுகின்றார். உன்னை அழைக்கும்படியாக இவரமாக வந்திருக்கான் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே கர்த்தர் கொர்நேலியுக்கு அதை சொல்லுகிறார். நீ போ, யோப்பா பட்டணத்திலே வேத மனிதன் இருக்கான், அவனிடத்திலே போய் அவனை அழைத்துக் கொண்டு வா அப்படின்னு இவருமாக இருவரை சந்திக்கபடியான ஒரு தரிசனம். அந்த தரிசனத்திலே இவன் மனது மாறாத ஒருவன் அங்கே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தேவாவியை பெற்று சாட்சியாக ஆண்டவருக்கு அறிவித்து அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவன் தைரியமாக பிரசங்கித்தவரே ஏழுங்கள் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் இங்கே ஒரு குழப்பத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாருக்கும் தரிசனமாக வெளிப்படுத்தி உணர்த்தி காட்டுகிறார். அப்படி உணர்த்தி காட்டுகிற வகையிலே எங்கே கீழே இருக்கிற மக்களை சொல்லுகிறார், கீழே உனக்காக மனிதர்கள் வந்திருக்காங்க. அங்கே அவங்க சென்று சந்திக்கிற வகையிலே எங்கே அவனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். கொர்நேலியுடைய அங்கு இருவருக்கு சம்பாஷணை நடக்கிறது. அந்த சம்பாஷணையிலே என்ன சொல்லப்படுகிறது, அந்த தரிசனத்துடைய விளக்கங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறார். தரிசனத்தின் விளக்கங்கள், தரிசனத்தின் விளக்கங்களிலே இங்கே சொல்லுகிறதை பார்த்தோம். என்று சொல்லுகிற இந்த இடத்திலே பேதுருவை அழைப்பதற்கு முன்னதாகவே இவர் என்ன செய்கிறான், இவருடைய குடும்பத்தாரும் இவருடைய நண்பர்கள் எல்லோரையும் தன் வீட்டிலே சேர்த்து வைக்கிறார். அப்படி என்றால் கொர்நேலியு வீட்டிலே தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இவங்க வேற, பேதுரு வருகிற பின்னணியும் வேற. இவர்கள் ஆண்டவருக்குள்ளான வகையிலே மனமாறாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இருந்து கர்த்தரை சொல்லுகிற வகையிலே அந்த இடத்தில் இருக்க மக்கள் இருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். கொர்நேலியு வீட்டிலே இருக்க எல்லார் மேலும் தேவாவியார் இறங்குகின்றதை பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒரு பலன், அந்த அனுபவம் புதிதான ஒரு அனுபவம் யாராலே, இந்த ஒரு மனிதனாலே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து காண்பிக்கின்றான். பேதுருவோ இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை அவன் கண்டதில்லை. புறஜாதியார் அவனோடு தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது காத்திருக்கார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மோசே ஆபிரகாம் காலத்திலே நடந்த ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே இல்லை. என்னது அனுபவம்? விருத்த சதனம். அந்த அனுபவம் இல்லாத மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் இங்கே வருகிற வகையிலே யூதர்களுக்குரிய ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலை தாண்டி இங்கே கடந்து வந்து செய்தியை சொல்லும்போது அந்த மக்கள் அவரோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே வாஞ்சித்த அந்த மக்கள் மேலே சத்திய ஆவியும் வருகிறது. ஆகவே அப்படி வருகிற வகையிலே சத்திய ஆவி என்ன, வஞ்சிக்கிற ஆவி என்ன என்பதை நாம ஆவிப்பெருவாக்கில் அறிந்து கொள்ள முடியும். இந்த இருவரும் அதை தெளிவான வகையில் உணர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அதான் நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 6 வரைக்குள்ள வசனங்களை பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் பேசுகிற உண்மை என்ன என்பதை ஆவியானவர் சொல்லுவார். அந்த உண்மையில ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்குள்ளே இந்த உண்மையான நிலை வெளிப்படும். அப்படி இல்லாதவர்கள் யார்? அந்தி கிறிஸ்துவின் பின்னணியில் வரக்கூடியவர்கள். அவர்களும் யார் என்பது அங்கே சொல்லப்படும். ஆகவே தான் சத்தியாவி வஞ்சிக்கிறார் என்று 2 வகையாக அந்த 1 யோவான் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள வசனம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே தெளிவான ஒரு உறவு அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு ஒரு பெரிய காரியங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறார். இப்படி தடைகளை தாண்டி பேதுரு செல்லுகிற வகையிலே ஆண்டவர் சொல்ல, இப்போ அவனும் இல்ல நான் புசிக்கொண்டது தடை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்ல எல்லாத்தையும் எழுந்து போ அப்படின்னு சொல்லி அந்த தடைகளை தாண்டி கடந்து போகும்போது அந்த கொர்நேலியு வீட்டிலே இந்த பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அநேகரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். 3ஆவதாக இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், அதை நாம் வாசித்து விடுமா? அந்த சுவிசேஷ வேத பாடம், இந்த சுவிசேஷ வேத பாடத்தில் சொல்லப்படுவது உடைத்து ஒன்றிணைக்கும் உன்னதர். உடைத்து ஒன்றிணைக்கும்
உன்னதர். இது யார்? இந்த பெண்ணும் அங்கே சொல்வது போலவே யூத கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் அல்ல, கானானிய பெண். அவர்களுக்கு ஆண்டவருடைய சொந்தத்திலே பங்கு இல்லை. இந்த பெண் ஆண்டவர் அங்கே வந்து இருக்கிறார் என்று கேட்டு ஆண்டவர் சந்திக்க போவதை பார்க்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், தயவு உள்ளவர், பரிதவிக்கக்கூடியவர் என்றெல்லாம் நினைத்து அங்கே சென்று ஆண்டவரை அணுகிறதை பார்த்தோம். ஆண்டவரை அணுகிற வரையிலே இங்கே மிக தெளிவான ஒரு செய்தி எது தெரியுமா? உலகத்திலே இந்த 10ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 12 சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொல்லி சகல அதிகாரி கொடுத்து கர்த்தர் அனுப்பியிருப்பார். 5-6 வாசிக்கிற வரையிலே அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, பிசாசை துரத்தும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களிடத்திலே சொல்ற வார்த்தை இருக்குமா? இஸ்ரவேல் வீட்டாரிடம் போங்கள் என்று அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த பெண் ஆண்டவரிடத்துல வந்து, என்னுடைய மகள் விதமாக பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கால் அவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறார். அங்கே கேட்கிற வேலையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவள் இப்படி தொடர்ந்து ஆண்டவர் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே அவர் பெண்ணே வருகிறது என்ற ஒரு சூழ்நிலை பார்த்து சீடர்கள் சொல்லுகிறார், அவளுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி ஏன் இந்த பெண்ணை இவ்வாறு தொந்தரவு பண்றா அப்படி என்ற வகையில், அப்படி என்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த பெண்ணை அங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்ன மாதிரி சீடர்கள் பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து அதையெல்லாம் கண்காணிக்காம நோக்காம அங்கே ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஆண்டவரை சார்ந்து இவரையே மட்டுமே நான் நினைத்தது கிடைக்கும் என்று அவனை சார்ந்து இருக்க விரும்புகிறதை பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே சொல்லுகிறதை பார்க்க ஆண்டவர் வார் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் புறஜாதியாக நாய்கள் என்று அழைப்பார். யூதர்கள் சமாரியர்கள் தான் அழைப்பார், நாய்கள் என்று அழைப்பார். அப்புறஜாதியார் நாய்கள் என்று அழைப்பார். இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சுதந்திரவாதிகள் என்று அவர்கள் பிள்ளை அந்த ஒரு எண்ணம் அங்கே இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தினாலே வாக்குத்தத்தின் மக்கள், உடன்படிக்கை மக்கள், விருத்த சேதனத்தின்படி எனங்களுக்கும் அவருக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது. விசுவாசத்தோடு வாழ்கிற அந்த மக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் உரியது என்று கர்த்தர் சொல்லுவதை பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? அங்கே சீடர்கள் சொன்ன வார்த்தைக்கும் செவிசாய்க்கவில்லை, இந்த பெண் கேட்ட காரியத்துக்கும் அவர் செவிசாய்க்கவில்லை. அவர் வேறு விதமான வகையில் அவருடைய எண்ணத்தை மாற்றும்படியாக, அவருடைய நோக்கங்களை திசை திருப்பும்படியான வகையில் கர்த்தர் சொல்லுவதை பார்த்தோம். ஆனால் அவர் உள்ளான நோக்கமே இந்த மக்கள், இந்த பெண் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளான வகையிலே பூரணம் அடைய வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக சுத்தமான வாழ்க்கை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பெண்ணுக்கு இதை சொல்லுவதை பார்க்கணும். ஆனால் அந்த பெண்ணுடைய உத்தரவு என்ன தெரியுமா? மேசையின் கீழ் விழும் குருவிகளை நாய் குட்டிகள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா மேசையின் மேலே அன்று சாப்பிடக்கூடிய வாக்குத்தத்தின் மக்கள் மட்டுமே, சுதந்திரவாதிகளுக்கு மட்டுமே அவர் சுதந்திரமாக அந்த ஐக்கியத்திலே பங்கு பெறுவார்கள். மற்றும் யாரும் அந்த ஐக்கியத்திலே பங்கு பெற முடியாது. அப்படி என்ற ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம் அந்த யூதர்களுக்குள்ளே இந்த ஒரு நடைமுறை இருந்தது. ஆனால் அது பதில் சொல்லுகிறார், அந்த ஒரு வாக்கியம் கிடைக்கால் மேசையின் கீழே விழுகிற துணிக்கடை பெற்று நாம் பிழைப்போம் அப்படின்னு சொல்லுவதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, your faith is great, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி உன் மகள் சுகமடைந்து விட்டார் என்று சொல்லி அனுப்புகிறேன். இங்கே யூதர்கள் எல்லாருமே இந்த பெண்ணுக்கு என்ன செய்வாங்க பார்க்கிறார்கள். ஏன் அந்த கானானியர்களோடு இவர்களுக்கு தொடர்பே இல்லை. ஏன்னா கானான் தேசத்தில் இருக்கிற எல்லோரும் விக்கிரத்தை வணங்குகிறவர்கள், பலியிடுகிறவர்கள், தவறான நடக்கையிலே வாழ்கிறவர்கள், அசுத்தி ஆகியோருக்குரிய எல்லா உறவுகளிலும் பங்கு கொள்கிற மக்கள். இப்படிப்பட்ட மக்களுக்குள்ள இந்த வாக்குத்தத்த மக்களுக்கு எந்தமான உறவும் இல்லை.
மக்கள் பார்க்கிறார்கள், இது யூதர்கள். ஆனால் இயேசுவோ அதை கடந்து இந்த பாரம்பரியம், கலாச்சாரம், இந்த உடன்படிக்கைக்குரிய உறவுகள் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த புதிய உடன்படிக்கையினாலே இருக்கிறதானை ஒப்புருவாக்கி, அங்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்ற சுயாதீனம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நினைச்சார் எல்லோரும் சிலுவையின் மூலமாக ஒப்புருவாக்கி பார்க்கணும். எல்லோரும் சிலுவையின் மூலமாக ஒரு ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வருவதை பார்க்கணும். அப்படிதான் இங்கே ஆண்டவர் இந்த காரணத்தை தெரிவு செய்வதை பார்க்கணும். இவனுக்கு அதில் பங்கு உண்டு. எதனாலே? அவர் விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே நீதிமான் கிடைப்பார். இந்த வார்த்தை மட்டுமல்ல, இந்தியாவிலே பெரிய புரட்சி உண்டாக்கியவர் ஒருவர். இந்தியாவிலே பெரிய புரட்சி ஆக்கும் அங்கே ஜெர்மனி நாட்டில் உண்டானது. யாராக? மார்ட்டின் லூத்தர் இல்லையா? அவர் என்ன செய்யுமா, அந்த யூதர்களை போல முறையின்படியே செய்து வருவார். போப்பு கிட்ட போனாக்கா அந்த 95 படி இருக்கும். அந்த படியில ஏறி போகும்போதே ஒவ்வொரு ஜெபத்தை சொல்லிக்கிட்டே போகணும். இப்படி போகிற வேலையிலே இவர் வேதத்தை படிக்கிறார். அவர் படித்துக் கொண்டே போகிற போது அங்கே ஒரு வசனம் அவரோடு பேசுகிறது. என்ன தெரியுமா? விசுவாச நீதிமான் பிழைப்பான். அந்த வசனம் பேசின உடனே அங்கிருந்து நேரே திரும்பி வந்து போப்பை சந்திக்கவே இல்லை. அப்படி சந்திக்காதனால்தான் ஆண்டவரை சந்திக்கும்படியான ஒரு வார்த்தை இந்த வேதத்தில் இருக்குது. அதை எல்லோரும் பிழைப்பார்கள், எல்லோரும் வாழ்வார்கள், எல்லோரும் வெற்றி கிடைக்கும், ஆண்டவருடைய ரட்சிப்பின் தளபதியாக அவரோடு கூட இருப்பார் என்று சொல்லி அங்கிருந்து வந்து உலகத்திலே மறுமலர்ச்சி செய்யப்படுவார். ரிஃபார்மேஷன். அப்படிதான் இந்த நிலையில் ஏற்பட்டிருப்பார்கள். இங்கே ஆண்டவர் அந்த நிலை செய்திருப்பார். அந்த யூதர்கள் ஒரு கூட்டம், சீடர்கள் ஒரு கூட்டம், இவெல்லாம் பார்க்கும்போது அவர் மத்தியிலே சொல்லுகிறதை பார்க்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு மாதிரி நேரோமை. எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டு இந்த கண்ணை கட்டி விடுவாங்க, 2 பக்கம் அந்த கடை பண்ணிடுவாங்க, 7 பக்கத்துல பார்க்கக்கூடாது. இதுதான் யூதருடைய வாழ்க்கைய. அப்படி இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் சுதந்திரம் என்று சொல்லி ஆண்டவர் என்ற பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவளும் அந்த வாக்குத்தத்தின் மக்களாக அந்த ஐக்கியத்தில் வருகிறார். ஆகவே தடைகளை தாண்டி கிரியை செய்கிற, அதிசயம் நடப்பிக்கிற உன்னத இந்த பெண்ணின் மத்தியிலே செய்திருக்கார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவர்கள் விசுவாசத்தோட போது எல்லாமே லேசான காரியம் தான். இந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம். இந்த காரியம் ஆண்டவர் செய்தது லேசான காரியம் என்றாலும் அவை எல்லாவற்றையும் நமக்குள்ளாக இதை பெற்று வாழ முடியாத வாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்த்தோம். மண்ணை பிசைந்து மனிதனை, ஆமா, அது லேசான காரியம். உயிரிட்ட சடலத்தை உயிர் பெறுவது லேசான காரியம். ஆகவே மனிதனால் ஆகாத காரியம் தேவனால், தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். அவை லேசான காரியம் எப்போ? விசுவாசித்து ஆண்டோடு நான் நெருங்கி வருகிறேன், விசுவாசித்து அவர் சொல்படி கோரிஸ் ராஜா போல அவருக்காக பயன்பட பாத்திரமாக கரங்கள் இருப்பதால் எல்லாமே எனக்கு லேசான காரியமாக மாறிவிடும். விசுவாசத்தினால் தரிசித்ததுமாக 2 மனதை ஒன்றாக்கிற வேலையிலே கர்த்தர் மூலமாக என் வாழ்க்கையிலே பிறர் வாழ்க்கையில் லேசான காரியம் கர்த்தர் செய்வார். நம்முடைய சபையில கூட எப்படி கொண்டடி பேதுரு தரிசனத்திலேயே அவருடைய மனது ஒன்றானதோ அதே வண்ணமாக நாமும் இச்சபையினுடைய மக்களாகி நாம் எல்லோரும் கூட ஆவிலே ஒன்றாக இருப்போம் என்றால் என் வாழ்க்கையிலே கர்த்தர் லேசான காரியம் செய்வார், என் குடும்பத்தில் லேசான காரியம் செய்வார், என் பிள்ளை வாழ்க்கை லேசான காரியங்களை செய்வார், நான் வேலை செய்கிற லேசான காரியத்தை கர்த்தர் செய்வார். கடினமாக சொல்லலாம், கர்த்தர் பெரிய காரியங்களை லேசான காரியமாக மாற்றக்கூடிய ஒன்றுமில்லாத காரியங்களிலே லேசான காரியம். இந்தியாவில் வந்த மிஷனரிகள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான காலங்களை தான் சந்தித்து வந்தவர். சரித்திரத்தில் படித்திருப்போம். ராஜாராம் போகின்றார்
வந்து இந்த சரி சித்தத்தையும் பிறகு சிறு வயதிலேயே கல்யாணம் ஆகிறதையும் உடைத்தவர். பிறகு கல்கட்டா போன்ற இடத்துல இப்படிப்பட்ட காரியம் அநேகம் இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே கல்வியும் இறையையும் அமைத்தவர் சிராபுற்றியோ. அவன் அந்த இடத்தில் வந்ததினால் தானே அங்கே சொல்லுகிறதை பார்ப்போம். என்ன தெரியுமா? Attempt great things for God. Expect great things from God. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். இப்ப இந்த இடத்துல மூன்று இடத்துல அதான் பார்க்க வேண்டுமா? கர்த்தர் சொன்னபடி பெரிய காரியம் செய்யக்கூடிய கோரேசி அனுப்பினார், பெரிய காரியங்களை எதிர்பார்த்தான், நடந்தது. கொன்னடி வாழ்க்கையிலே அவன் அந்த சத்தியத்தை கேட்கபடியாக விசுவாசம் எல்லோரும் கூட்டினான். அந்த கூட்டின மக்கள் எல்லோருமாக ஆண்கள் பிள்ளைகளாக வந்து வாக்குத்தத்தத்தின் மக்களாக வந்திருக்கிறார். இங்கே கானானியை பின் அதே விண்ணமாகத்தான். இவர்கள் இதிலும் ஒன்று கிடையாது. இவள் நாய்க்கு சமானம் அப்படி என்று சொல்லுகிற வாரிலே அவருக்குள்ளே அசையாத உறுதியான விசுவாசம் இருந்ததினாலே அவரும் ரட்சிக்கப்பட்டார். இந்த உலகம் எல்லோருடைய நாமும் எல்லா மக்களும் ஆண்டவர் நாமுக்கு அறியும்படியாக கர்த்தர் செய்திருப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அறிவிப்பதற்கோ விசுவாச வாழ்க்கையில் வாழ்வதற்கோ பின்னரை ஆண்டவருடைய ஐக்கியத்தில் கொண்டு வருவதற்கோ எந்த விதமான தடையும் இல்லை. தடைகளை தாண்டி உன்னத செய்தது போலவே உன்னதமான தேவனுடைய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே உன்னதமான மறைவிலே இருக்க வேண்டும், உன்னதமான மறைவிலே வாழ வேண்டும், உன்னதமான மறைவிலே அவருடைய பலனை பெற வேண்டும், அவருடைய கிருபையை பெற வேண்டும். கர்த்தர் என்னையும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, கருமையான நிலைவேளைக்காக பூத்திருக்க மாட்டேன். ஆண்டவரே, உடைய நாமத்தை அறியாத ஒருவனை கொண்டு ஆண்டவரே உன்னதமான காரியங்களை செய்து ஆண்டவரே, அதனுடைய பாடல் லேசானமாக இருந்தது. லேசான காரியங்களை செய்தவர் எங்கள் மத்திய அபிமான நடப்பிக்கணுமாச்சு. கொண்டனுடைய குடும்பத்திலே ஆண்டவரை பிறரை கொண்டு வந்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தது ஆண்டவரையுடைய பார்வையிலே விசுவாசம் செய்தான். ஆனால் உமக்கு அது லேசாக இருந்தாலே அந்த காரியத்தை நிறைவேற்றினீர்கள். என காரணம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அவர்களை இழிவுபடுத்தி ஆண்டவரை நடத்தினாலே கூட அவருடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டோக்கி பார்த்தினாலே அந்த அவருடைய மகளை விடுவிப்பதற்கு, பிசாசை கட்டில் விடுவிப்பதற்கு நமக்கு லேசான காரியமாக இருந்ததாக அதே விதமாக எங்கள் வாழ்க்கையிலும் நாங்களும் எல்லோரும் ஒருமித்து ஆவியை கட்டப்பட்டவர்களாகவே ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து வாழ்கிற வாழ்விலே ஆண்டவரை எங்களை கொண்டு உம்மாரை செய்யக்கூடியது எல்லாமே லேசான காரியம். எங்கள் வாழ்க்கை, குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கை, பணி செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவரை லேசான காரியங்களாக மாற்றி நீ செய்யப்படுவது எங்கள் கண்கள் ஆச்சரியமான காணபடியாக செய்யும். நீ காத்து ஆசீர்வதித்து வழிநடத்து வல்ல கருத்தில் நாம் திரும்பி